அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அசோக் கந்தசாமி. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா 2024 குரு பெயர்ச்சி பலன்கள். அது எப்ப சார் குரு பெயர்ச்சி நடக்குது? மே 1ஆம் தேதியிலிருந்து பாத்தீங்கன்னா குரு மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகிறார். இப்ப எல்லாத்துக்குமே ஒரு எதிர்பார்ப்பு, அப்பாடா இந்த குரு பெயர்ச்சி வந்தா என் வாழ்க்கை மாறுமா, அடுத்த கட்டத்துக்கு போக முடியுமா, எனக்கு பணம் வருமா, கல்யாணம் நடக்குமா, குழந்தை பிறக்குமா, இல்ல இந்த குருவை நம்பிதான் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. மற்ற பயிற்சியை காட்டிலும் சனி பயிற்சினா பயந்துக்குவாங்க, கேட்கறதுக்கே பயந்துக்குவாங்க. ராகு பயிற்சினா ஐயோ என்ன ஆகுமோன்னு பண்ணுவாங்க. உலகமே எதிர்பார்த்து கொண்டு இருக்கும் ஒரு பயிற்சி என்றால் அது குரு பயிற்சி மட்டுமே. ஏன்னா அவ்வளவு தூரத்துக்கு குருன்னு சொன்னாலே எல்லாருக்குமே அவ்வளவு தூரம் பிடிக்குது, காது நிறைய சந்தோஷம் வந்த மாதிரி இருக்கு. இப்ப இந்த குரு பயிற்சி உங்களுக்கு யோகமா, இல்ல பாத்தீங்கன்னா பம்பர் பிரைஸ் கிடைக்கிற மாதிரி இருக்குமா, வெளிநாட்டு பயணமா, இல்ல உங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கா, குழந்தை பாக்கி இருக்கா, கல்யாணம் இருக்கா, அப்படிங்கிற அனைத்து டீட்டெயிலும் இனிமேல் அது பலன்களா எல்லா ராசிக்கும் நம்ம பார்க்க போறோம். இப்ப அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னன்னு பாத்தீங்கன்னா மகர ராசி. மகர ராசிக்கு 2024 குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகிறது? நம்ம போன வருடம் சொல்லியிருந்தோம். என்ன சொல்லியிருந்தோம்? அந்த வீடியோ பார்த்துருக்க நிறைய பேர் இதையும் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. சார் இந்த பக்கம் போனா அவங்க அடிக்கிறாங்க, அந்த சைட்ல போனா வீட்டுக்கு வந்தா வீட்டுல அடிக்கிறாங்க, வேலைக்கு போனா வேலையில அடிக்கிறாங்க, இல்லைன்னா வேலையை விட்டே துரத்தி அடிக்கிறாங்க. இந்த மாதிரி என்னன்னா ஒரு அகதி மாதிரியான வாழ்க்கையை தான் வாழக்கூடிய சூழல் மேக்சிமம் அமைஞ்சிச்சு. இது ஒரு 75% இது உண்மைங்க. நீங்க நிறைய மகர ராசி யாராவது தெரிஞ்சவங்க பக்கத்துல இருந்தாங்கன்னா கேளுங்க. இதுதான் நடந்திருக்கு கடந்த வருடம். அதுலயும் மெயினா பாத்தீங்கன்னா மருத்துவ செலவு ரொம்ப இழுத்துருச்சுங்க. மருத்துவத்துக்காகவே ஓடிட்டு இந்த கடந்த ஒரு வருடம் இருக்கக்கூடியது மெயின் மகரம் நம்பர் 1 நான் சொல்லுவேன். ஏன்னா கடந்த ஒரு 2 வருடமாவே ரொம்ப டைம் சரியில்லை. அதுலயும் எஸ்பெஷலி பாஸ்ட் ஒரு 1 இயராவே இதுல என்னன்னா வெளிநாடு வெளியூர்கள் போனவர்கள் எல்லாமே இதுல கொஞ்சம் விதிவிலக்குன்னே சொல்லலாம், கொஞ்சம் தப்பிச்சுட்டாங்க. உள்ளூருக்குள்ளேயே இருக்கிறவங்க ஒன்னா அவங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கும், இல்லைன்னா அவங்களுடைய தந்தை கண்டிப்பாக உடல்நிலை பிரச்சனையாயிருக்கும், அப்படி இல்லைன்னா அவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் கட் ஆயிருக்கும். இதுதான், இதை தாண்டி வேற எதுவும் நடந்திருக்காது. இதுல தந்தை இழந்தவர்கள் நிறைய பேர். அப்ப என்ன, ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா கிரக அமைப்பு தான். நம்ம நடக்கும் அப்படிங்கிறத நம்ம கணிச்சு சொல்லியிருந்த போனோம். இதுல குரு பயிற்சி பலன்கள்ல வீடியோல சொல்லியிருப்போம், பார்த்துருந்தவங்களுக்குலாம் தெரியும். அப்ப என்னன்னா நல்லது 30% தான், கெட்டது 70% நடக்குது சார். இப்ப நம்ம என்னதான் பண்றது, வரக்கூடிய ஆண்டாவது எனக்கு ஒரு விடிவு காலம் பிறக்குமானா அந்த கேள்விக்கு பதில் சொல்லத்தான் இந்த வீடியோ. அதனால என்னன்னா முழு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பாதி பேர்ல பாதி பார்த்துட்டு நல்லா சொன்னா டப்புன்னு போயிடுறீங்க. அதுல ஒரு விதி சொல்லுவோம், எந்த மாதிரியான விஷயங்களா இருக்குன்னு சொல்லுவோம், அதெல்லாம் கரெக்டா கடைபிடிச்சுக்கோங்க. முதல்ல மே 1ஆம் தேதிக்கு அப்புறம் 2024 குரு பயிற்சி மகரத்துக்கு 5ஆம் பாவத்துக்கு பயிற்சி ஆகிறது. அப்போ யாரெல்லாம் போன வருடம் வீடு வாங்கினீங்களோ, மகர ராசி இடம் வாங்கினீங்களோ, கடன் வாங்கி இஎம்ஐல தான் சார் வாங்கினேன், இஎம்ஐல தான் சார் லேண்ட் வாங்கினேன், ஏதோ ஒன்று வாங்கினவங்க எல்லாத்துக்கும் அடுத்த வருடம் இன்னுமே நல்லா இருக்கும். வாங்காதவர்களுக்கு எல்லாமே நிறைய பேர் பாத்தீங்கன்னா சார் இந்த குழந்தை புத்திர பாக்கியத்துக்காக நான் ரொம்ப காலதாமமா இருக்கேன், இந்த குரு பயிற்சிக்கு பலன் தருமானா 100% பலன் தரும். அடுத்து வரக்கூடிய ஒரு வருட ஆண்டு காலம் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு ஆண்டு காலம். ஒரு வீட்டில் ஒரு வரவு கண்டிப்பாக வரப்போகிறது. அது 5ல குரு இருக்குங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான விஷயங்க. அது ராசியா இருந்தாலும் சரி, லக்கணமா இருந்தாலும் சரி. அது லக்கணமா இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா முதல் லக்கணத்தை குரு பார்ப்பார். எந்த வேலையும் பயப்படாம செய்யலாம். ஏன்னா நீங்க பண்ற வேலை கரெக்டா தான் இருக்கும். போன வருஷம் வரைக்கும் தேவையில்லாத வேலையை செய்வீங்க, இந்த இல்லப்பா எனக்கு அது வேண்டாம் பாப்பீங்க, ஏன்னா குரு பாக்குறாரு. அப்ப என்ன, போன வருடம் எல்லாம் மருத்துவ செலவு அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயம் போச்சா, இந்த வருடம் ரொம்ப நல்லா இருக்க போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இருந்தாலும் அப்பாவை கொஞ்சம் இன்னும் ஒரு 6 மாத காலங்கள் அப்பாவுக்கு நீங்க கூட கொஞ்சம் கைடன்ஸா மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் இதெல்லாம் ஆயிட்டு தான் இருக்கும், அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். பட் இனி குறையும். மே 1ஆம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பாக குறையும். உங்களுக்கு பாத்தீங்கன்னா வயதானவர்களா இருக்கீங்கன்னா குழந்தை மூலியமா நல்லது நடக்கும், இல்ல புத்திர பாக்கியத்துக்காக வெயிட் பண்றீங்கன்னா அது கண்டிப்பாக நடக்க போகிறது. பட் இருந்தாலும் 3ல இருக்கிற ராகு பயணம் பண்றவங்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல பயணம் மூலியமாக ஒரு நல்ல ஒரு ப்ரொமோஷன், இந்த டிராவலிங் பண்ணிக்கூடிய இருக்கக்கூடிய ஜாபா இருக்கட்டும், பிசினஸா இருக்கட்டும், அதெல்லாம் ஒவ்வொன்று வரக்கூடிய ஒரு விஷயமும் இருக்கு. அதனால என்னன்னா தாராளமாக அடுத்த ஒரு வருடம் நல்ல பலன்களை நம்ம எதிர்பார்த்தாலும் அந்த ஒரு சின்ன விதிகள் இருக்கு. நான் அதை தான் முதலே சொன்னேன். பாத்தீங்கன்னா கன்னியிலேயோ ரிஷபத்திலேயோ சனி இருந்துட்டால் ஓகேங்களா, கொஞ்சம் 6 மாத காலங்கள் பிரச்சனை இருக்கு, 6 மாத காலம். அதுக்கப்புறம் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு டைமா பாத்தீங்கன்னா மகர ராசிக்கு நம்ம எடுத்துக்கலாம். அதுலயும் குறிப்பா சொல்ல போங்கன்னா யாருக்கெல்லாம்
உங்களுடைய ஜாதகத்துல ரிஷபத்திலேயே குரு இருக்கோ பணமழை கொட்ட போதுங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் தான். ஒரே ஒரு வாட்டி நீங்க திருச்செந்தூர் மட்டும் போயிட்டு வந்துட்டா போதும். இந்த டைம்ல வரக்கூடிய அந்த ஒரு வருட காலத்துக்குள்ள முடிஞ்ச அளவுக்கு இந்த ஜூன் ஜூலைக்குள்ள போயிட்டு வந்துட்டீங்கனாலே ரொம்ப ஒரு அற்புதமான காலகட்டங்களா மாறிடும். ஸோ ஓவராலா வரக்கூடிய ஆண்டுகள் ரொம்ப ஒரு பிளாக் பஸ்டான ஒரு வருடமா அமைய மகர ராசிக்கு வாழ்த்துக்கள். ஸோ அப்புறம் இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா நடுவில் நிறைய பேர் வந்து டாக்குமெண்ட் ஏமாத்திட்டான், என்னை வந்து நம்ப வச்சு கருத்து எடுத்துட்டான். அந்த டாக்குமெண்ட் வச்சு அதிக வட்டிக்கு வாங்கினவங்க அதிகமா இந்த ஒரு வருடத்துல மகர ராசி தான். 3 ராகு இருக்கு. ஸோ ஆடம்பரத்துக்காகவோ இல்லை தொழில் பண்றதுக்காகவோ கூட இருந்த சேர்க்கை மூலியமா நான் அதிகப்பட்ட வட்டிக்கு வாங்குறவங்க காரணத்தாகவோ டாக்குமெண்ட்டை வச்சு அதிக வட்டி மேல வட்டி. இந்த பல ஆண்டு இல்லை, ஒருத்தர் கிளைண்ட் கூப்பிடுறாரு, சொன்ன வந்து பாத்தீங்கன்னா கேட்கறக்கே பயமா இருக்கு. நிறைய பேர் மாசம் 11 லட்ச ரூபா வட்டி மட்டும் கட்டுறாரு. இத்தனைக்கும் நோ இன்கம். டாக்குமெண்ட் வச்சு பணம் வந்து வட்டிக்கு மேல வட்டி. அது பேங்க் வட்டியா தான் பரவாயில்ல, 3 ரூபா வட்டி, 2 ரூபா வட்டி, 4 ரூபா வட்டி. தொழில நஷ்டமாயிட்டே இருக்குன்னு சொல்றதுதான் அதிகம். அப்போ இந்த மாதிரியான நெருக்கடியான விஷயத்துல இருந்து தப்பிச்சு வர்றதுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு குரு பயிற்சியில அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. பட் இருந்தாலும் அவங்களுடைய ஜாதகத்துல என்ன திசாபுத்தி நடக்குதுங்கிறத வச்சு நம்ம இன்னும் துல்லியமா நம்ம சொல்ல முடியும். ஏன்னா நம்ம வந்து என்னன்னா நிறைய பேர் வந்து பிரசனம் கேட்பாங்க, ஒரு லேண்ட் வாங்கலாமா அப்படிங்கிற மாதிரிலாம். ஸோ அந்த மாதிரி என்னன்னா ஒரு ஜாதகத்துக்கு இந்த மாதிரியான நெருக்கடிகள் இருக்கிறாங்கன்னா நல்லது நடக்கும் கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி. பட் இந்த உங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய திசா புத்தி என்ன, ஆதிபத்தியம் என்ன இருக்கு, உங்களுக்கு லக்கணத்துல இப்ப நடக்கக்கூடிய திசா புத்தி லக்கண பாவரா இல்லை சுவராங்கிறதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம எக்ஸாக்டான ப்ரிடிக்ஷன் அந்த மாதிரி கிரிட்டிக்கலா இருக்கிறத மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கிங்க. அப்பதான் நம்ம துல்லியமான ப்ரிடிக்ஷனுக்குள்ள கொண்டு வர முடியும். ஸோ ஓவராலா வரக்கூடிய ஒரு ஆண்டுகள் ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஆண்டா தான் அமைய போகுது மகராசிக்கு. ஸோ இப்ப நிறைய பேர் வந்து பாத்துட்டீங்கனாலே ஒன்னா குடும்பத்துல கண்டினியூஸா துர்மரணம் நடந்துட்டு இருக்கு, இல்லைன்னா கண்டினியூஸா பிரச்சனை, இன்னும் நோயில வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்டது. ஸோ இந்த பிரசனம் கேட்க வரவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு கர்மா வழியில தோஷம், இதை தீர்க்கறதுக்காகவே இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து வருது. இப்ப நம்ம வந்து உதாரணத்துக்கு நான் ஆல்ரெடி பார்த்ததே நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ ஒருவர் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு இது வந்து எத்தனை பேர் வந்து பிலீவ் பண்றாங்கன்னு தெரியாது, அவருடைய ஜாதக அமைப்பு அவ்வளவு அட்டகாசமா இருக்கு. சோழி பிரச்சனை பார்க்கணும்னு சென்னையில இருந்து அப்பாயின்மெண்ட் வாங்கி நம்மளுடைய ஆஃபீஸ்க்கு வராங்க. ஸோ வரும்போது அவங்களுக்கு நம்ம சோழி போடும் போது என்ன ஆகுதுன்னா எக்ஸாக்டா அவங்க வீட்டில தான் தோஷம், வாஸ்து கோளாறுங்கிறத நம்ம துல்லியமா கணிக்க முடிஞ்சது. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து என்னன்னா ஒரு மனிதனுக்கு ஜாதகம் நல்லா இருந்து டைம் நல்லா இருந்து எல்லா பயிற்சியும் வந்து எல்லாம் ஒன்றும் மாற்றம் இல்லை சார், நல்லா வாழ்ந்த ஒரு மனிதர் ஒரு வீட்டுல வந்து மருமகள் எடுக்க முடியல, வருமானம் இல்லை, வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா மனைவிக்கு வந்து ரொம்ப உடல் தொந்தரவு வந்துகிட்டே இருக்கு, நிம்மதியே இல்லைங்க. ஒரு மனுஷனுக்கு பணம் வராம இருந்தாலே நிம்மதியே இருக்காது, பணத்தை தாண்டி உடல்ல நோயும் வந்துச்சுன்னா நினைச்சு பாருங்க. அப்படி இருக்கு சார். ஆல்ரெடி இன்னொருத்தட்ட நான் பார்த்தேன், அவர் வந்து என்னன்னா அவரும் அதே தான் சொன்னாரு, வீட்டுல வந்து இருக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னாரு. இந்த மாதிரி தெளிவா சொல்ல நம்ம எடுத்தோன்னு சொன்னோம் ஈசானிய மூளை பாதிக்கப்பட்டு அக்னி மூளை பாதிக்கப்பட்டுன்னு நம்ம சொன்னோம். பிரசனத்தை வச்சுட்டு சோழி பிரசனம் போட்டு பார்த்து அவருக்கு எக்ஸாக்டா நம்ம சொன்னோம். ஏன்னா சோழி வந்து உழுகும் போதே சொல்லிடும் என்ன காரணத்துக்காக இவங்களுக்கு இந்த தடை நடக்குதுன்னு. ஸோ அவர் ப்ராப்பரா வாஸ்து அப்பாயின்மெண்ட் எடுத்து அவருக்கு கிளியர் பண்ணி கொடுத்தோம். இது வந்து என்னன்னா திரும்பவும் சொல்றேன், ஒரு பிரசனம்ங்கிறது உங்களுடைய கர்மா தோஷம் என்ன இருக்கு அப்படிங்கிறத துல்லியமா சொல்லி அதுக்கான பரிகாரமும் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு உள்ளது. ஸோ இந்த ஒரு பிரசனம் மூலியமாவே எல்லாத்துக்கும் தீர்வு கிடைச்சோம். ஸோ இப்போ இந்த பிரசனம் பார்க்கறதுக்கு என்ன சார் பண்ணணும்னா டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் எதுவுமே தேவையில்லை. சோழி பிரசனம் பார்க்கணும்னா நேராக தான் வரணும். ஜாமக்கோல்னா நம்ம ஃபோன் வழியில கூட நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மெயினா உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து எந்த பயிற்சி வந்து மாற்றங்கள் இல்லை, நஷ்டம் மட்டுமே. அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா இந்த வேலை போகிறது இது அதிகமா நடந்துகிட்டு இருக்கு. நான் நிறைய பேர் இந்த பிரசனம்னு வரவங்களுக்கு வேலை போகுதுன்னா முன்னோர் வழியில் இருக்கக்கூடிய தோஷம், புரியுதுங்களா? ஏன்னா அந்த காலத்துல அவங்க ஆண்டு வச்சிருந்த ஒரு கான்செப்ட்ல அவங்க வேலை வாய்ப்புகள் நிறைய பறிபோய் நிறைய பறிச்சிருப்பாங்க. அந்தோட வழியில வந்ததுதான் இப்போ உங்களுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது சார், இவ்வளவு திறமை இருக்குது சார், எனக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. எல்லாமே தோஷம் தான். அது எந்த வழியில இருக்கு, எப்படி அதை நிவர்த்தி பண்ணணுங்கிறத பிரசனம் மூலியமா மட்டுமே தெரிஞ்சு கொள்ள முடியும். கண்டிப்பாக இந்த பதிப்பு உங்களுக்கு உபயோகமா இருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.